அதிமுகவில் விசுவாசிகளுக்கு எப்போதும் மதிப்பு இருக்கும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அதனை பொய்க்காகும் வகையில் தற்போது புதிய புகைச்சல் எழுந்துள்ளது. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்கத் தொடங்கியுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகள் அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. குறிப்பாக அவிநாசி தனி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவும் முன்னாள் சபாநாயகருமான தனபாலுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பது விசுவாசத்திற்கு அதிமுகவில் இடமில்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 18 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி அதிமுக ஆட்சி கவிழும் நிலையில் இருந்தபோது சபாநாயகர் பதவியிலிருந்த தனபால் எடுத்த துணிச்சலான முடிவுகள்தான் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான ஆட்சியை காப்பாற்றின. அன்று ஆட்சியை தக்கவைக்க தூணாக நின்ற அதே தனபால் இன்று சொந்த தொகுதியிலேயே சீட் கிடைக்காமல் தவிக்க விடப்பட்டிருப்பது அரசியலில் பெரும் துரோகமாக கருதப்படுகிறது. அவிநாசி தொகுதி அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டை. 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்ற தனபால் அந்த தொகுதியில் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்கிறார். ஆனால் இந்த முறை கூட்டணி கணக்குகளை காரணம் காட்டி அவிநாசி தொகுதி பாஜகவுக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு கொடுத்திருந்த என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்து விட்டார்கள் என்று தனபால் வெளிப்படுத்திய குமுறல் அவரது ஆதரவாளர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனபாலுக்கு சீட் மறுக்கப்பட்டதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போது கட்சி தலைமை நேரில் சென்று நலம் விசாரிக்க கூட இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிருப்தி காரணமாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் டிவிகேயில் இணைந்துவிட்டது கட்சி தலைமைக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை அவிநாசியில் களம் இறக்க பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுத்ததால் எடப்பாடி பழனிசாமி பணிந்துவிட்டதாக தெரிகிறது. பழைய முகங்கள் கட்சிக்குள் இருந்தால் தனது தனி ஆதிக்கம் பாதிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக தனபாலின் ஆதரவாளர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்து மூத்த தலைவர்களை ஒவ்வொன்றாக கழற்றி விடுவது வரும் தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த விசுவாசிக்கு தேர்தலில் நிற்க இடமில்லாமல் அல்வா கொடுத்திருப்பது அதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது.